ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே போற்றி. ஸ்ரீ லலிதா சப்த நாமவலி காஞ்சி மகா பெரியவா சொன்ன அதிசயங்கள் நிகழ்த்தும் 7 மந்திரங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதியே ஸ்ரீ லலிதா சப்த நாமவலி. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த 7 மந்திரங்களை உச்சரித்தாலே லலிதா சகஸ்ரநாமம் முழுவதையும் படித்த பலன் கிடைத்துவிடும். இது அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை தருவதால் லலிதா சகஸ்ரநாமம் அனைத்து நாமாவலிகளிலும் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. இறை வழிபாட்டில் மிகவும் முக்கியமான மந்திர ஜபம். இறைவனுடன் மனதை ஒன்ற செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றாலும் சாதாரணமாக இறைவனை வணங்குவதை விட மந்திர பாராயணம் செய்து வழிபடுவது கூடுதல் பலன் தரும். நாம் உச்சரிக்கும் மந்திரத்திற்கும் தனி சக்தி கிடைத்து விடுவதால் அதோடு இறை சக்தியும் ஒன்றிணையும் போது அளவில்லாத நன்மைகளை நமக்கு அள்ளித்தரும். பிரம்மாண்ட புராணத்தில் இருந்து தோன்றிய நூல் தொகுப்பே இது லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்நூல் ஹயகிரீவரால் சித்தர்களில் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிவருக்கு உபதேசிக்கப்பட்டதாகவும், லலிதா திரிபுர சுந்தரி என்பது சிவசக்தியின் ஐக்கியமாகவும் இதற்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அம்பிகையின் 1000 திருநாமங்கள். அன்னை லலிதாம்பிகை 1000 நாமங்களை கொண்டு போற்றி துதிப்பதி லலிதா சகஸ்ரநாமம். ஒரு முறை உச்சரித்த நாமம் மீண்டும் இடம்பெறாத வகையில் அன்னையின் 1000 பெயர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு முறை உச்சரித்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் தினமும் அன்னையின் 1000 நாமங்களை சொல்லி வழிபட முடியுமா என கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான். சக்தி வாய்ந்த மந்திரங்கள். அன்னையின் 1000 நாமங்களில் இருந்து உள்ளுணர்வால் சொல்லப்பட்ட 7 நாமங்களை எடுத்துரைத்துள்ளார் காஞ்சி மகா பெரியவா. இவற்றிற்கு ஸ்ரீ லலிதா சப்த நாமவலி என்று பெயர். இது பக்தர் ஒருவருக்கு காஞ்சி மகா பெரியவா சொன்ன வழிமுறையாகும். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். அதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அந்த மந்திரத்திற்கு தானாக தெய்வ சக்தி உண்டாகி என்ன நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றோமோ அந்த ஆசை நியாயமானதாக இருந்தால் உடனடியாக நடக்கும். அப்படி வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தும் ஆற்றல் கொண்டதுதான் ஸ்ரீ லலிதா சப்த நாமவலி. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட இந்த 7 மந்திரங்களையும் சேர்த்து உச்சரிப்பதை ஒரு முறை என கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். இப்படி காலையும் மாலையும் 11 முறை உச்சரிக்க வேண்டும். எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திர உச்சரிப்பானது 1,00,000 முறை எட்டும் போது என்ன காரணத்திற்காக இந்த மந்திரத்தை உச்சரித்தீர்களோ அந்த காரியம் அன்னை லலிதாம்பிகையின் அருளால் நிச்சயம் நடந்தேறும் என காஞ்சி மகா பெரியவா கூறியுள்ளார். ஸ்ரீ லலிதா சப்த நாமவலி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக. ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக. ஓம் ஸ்ரீ சசாமர ராமவாணி ஷவ்யதாஷின தேவிதாயை நமக. ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கிரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக. ஓம் ஸ்ரீ சிவசக்ஞ ரூபிணியை நமக.
ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையை நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து அன்னையின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.